உங்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஆடை உங்களது படிப்புக்கு பொருத்தமாக உள்ளதா? மிகப்பெரிய விஷயம் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். நீங்க தூங்கும் போது வர கனவை நான் சொல்லல, கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயாவும் அதே தான் சொன்னாரு. அந்த கனவை எதிரில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல மொழி வேண்டும். 10 பேர் முன்னால உன் கருத்தை உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உன்னுடைய கனவு நனவாகும். என்ன உன் கனவுன்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுங்க. நாம உள்ள போய் நிக்க முடியும் அப்படின்னா நம்மளை தடுத்து நிறுத்த எதுவுமே கிடையாது. வேர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர். உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, உங்கள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஆடை உங்களது படிப்புக்கு பொருத்தமாக உள்ளதா என்பதை புரிந்து கொண்டு நீங்க வரும்பொழுது your attitude will also go up. 3வதாக மிகப்பெரிய விஷயம் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். தொடர்ந்து உங்க மனதில் இருக்கக்கூடிய கனவை, அதுவும் ரொம்ப அழகாக சேர்மன் சார் சொன்னாரு, பெரிதினும் பெரிதுகள்னு பாரதி சொன்னது அதுதான். நீங்க தூங்கும் போது வர கனவை நான் சொல்லல, கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயாவும் அதே தான் சொன்னாரு. நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ட்ரீம் பிக், இன்னும் பெரிது, இன்னும் பெரிதாக, இன்னும் உயரத்திற்கு, இன்னும் உயரத்திற்கு. நீங்க சந்திரயான் வரைக்கும் தான் போயிருக்கீங்களா? ஆதித்யா அவ்வளவு தூரம் போகுதா? நான் வரேன் சார், அதுக்கப்புறம் நான் எங்க போய் நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிதாக பெரிதாக கனவு கண்டுகொண்டே போகும் பொழுது அந்த கனவை எதிரில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல மொழி வேண்டும். மொழியில் ஆளுமை வேண்டும், போதுமான அளவு வார்த்தைகள் வேண்டும். வந்து வந்து வந்துன்னு தயங்காம, தடங்கல் இல்லாம, சரளமாக, சகஜமாக 10 பேர் முன்னால உன் கருத்து உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உன்னுடைய கனவு நனவாகும். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் உன்னுடைய கனவை மீண்டும் 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 நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகும்? ஒரு 4 வருடம் கழித்து நீ வரும்பொழுது கனவு கண்டவன் வருவது போல இருக்காது, ஒரு கனவே நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு யூ டோன்ட் பி a dreamer, become the dream. நீயே உன் கனவாக மாறு. எங்க நிக்கணுமோ அதை பத்தி உனக்கே சொல்லிக்கோ 4 பேர்கிட்ட. அதற்கு மொழியினுடைய ஆளுமை வேண்டும். அது 12ஆம் வகுப்புக்குள்ளேயே உங்க பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கும். தமிழாக இருந்தால் தமிழில் ஆழக்கால் பதித்து இருக்கணும். இலக்கியத்தை பத்தி நான் சொல்லல, ஆனா தவறு இல்லாமல், தடங்கல் இல்லாமல், சரளமான சரியான வார்த்தைகளை போட்டு பேசுவதற்கு கல்வி அறிவு கண்டிப்பாக வேண்டும். அது இல்லை என்றால் எங்கேயோ குறைபட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதனாலேயாவது பெற்றோர் ஆகட்டும், கேளுங்க, என்ன பண்ண போறேன்னு ஒரு 5 நிமிஷம் கிட்ட பேசு. சின்ன வயசுல பண்ணிருப்போம்ல, ஒரு நர்சரி ரைம் பாடும் குழந்தை அப்படின்னா போறவங்க வரவங்க உறவினர்கள் அத்தனை பேருனாலையும் கை கட்டி நின்று பேசுன்னு சொல்லுவோம். இப்ப சொல்ல வேண்டியதுதான், என்ன உன் கனவுன்னு எனக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுங்க. எந்த வார்த்தைக்கும் தடங்கள் இல்லாம உங்க குழந்தைங்களால வார்த்தைகளை உருவாக்க முடியுதா? தமிழையாக இருந்தாலும் சரி, அது போக ஆங்கிலத்திற்கும் போதுமான அஸ்திவாரம் தமிழ் வழி கல்வியில வந்த குழந்தைகளுக்கும் உண்டு. நான் அரசு பள்ளி மாணவி, அதனால சொல்றேன், நாம உள்ள போய் நிக்க முடியும் அப்படின்னா நம்மளை தடுத்து நிறுத்த எதுவுமே கிடையாது. அது அந்த மொழி மட்டும் அல்ல, வீட்டு மொழியும் படி, நாட்டு மொழியிலயும் 1-2 படிச்சுக்கோ. அது போக அயல் நாட்டினுடைய மொழியாக, இல்ல நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு போக வேண்டிய புண்ணிய ஸ்தலமாக இன்றளவும் நாம நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியது ஜெர்மனி தான். அவர்கள் 2ஆம் உலக போர்ல உருவாக்கிய அவங்களுடைய அந்த ஃபைட்டர் பிளேன்ஸ், அதுக்கு நிகராக இன்னும் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல. அப்ப நீ போய் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இந்த நாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறியா? எந்த நாட்டுக்கு போறியோ அதனுடைய ஒரு மொழியை இன்னும் அதிகமாக படி. 5 மொழி கைவசம்னா 5 தலை 10 கைன்னு அர்த்தம். அத்தனை திறமைகளும் உள்ள வரும். இதற்கு யாரும் பக்கத்துல வந்து நிற்க வேண்டாம். அதனால்தான் சொன்னேன், உன்னுடைய சுமைகளை பெற்றோரிடம் தூக்கி வர சொல்கிறாயே, நீ படிக்க வேண்டியதை யார் படிக்க சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ண போற? உங்க தோல்ல எடுத்துக்கோங்க. உங்க தோல்ல எடுத்துட்டு இப்படித்தான் நான் களம் இறங்குவேன், 1 man army 1 woman ஆர்மியா மாத்திக்கோங்க. ஒரு நபர் தனிப்படையாக நிக்கிறீங்க. இதற்கு பின்னால நிழல் கூட வராது. கடினமான உழைப்பு, கடினமான உழைப்புன்னு போகும்பொழுது யாரும் கூட வரமாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து ஒரு பாடம் படிச்சுக்கோங்க. சார் ரொம்ப அழகா சொன்னாரு, தாய் தகப்பனை விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதற்காக சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மரங்களை பாருங்க, அத்தனை இலையும் பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு 4 மழை பெஞ்சிருந்து அப்படின்னு சொன்னா அப்படியே இலையெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு. மரங்களை பார்த்து படிக்க வேண்டிய பாடம். ஆனா இது எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லை. ஒரு பருவம் முடியும் பொழுது இந்த இலை கொழிந்து விழும், பூ கொழிந்து விழும், காய் கொழிந்து விழும், கனி கொழிந்து விழும். இதுல பூவும் இலையும் இருந்துதான் கூட அடையாளம் தெரியாத மாதிரி எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு அந்த மரம் நிற்கும். கல்லூரி வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவுகள் வரும். அந்தந்த பருவ காலத்திற்கு வந்து போகக்கூடிய உறவுகளாக இருக்கும். வந்து போகக்கூடிய அந்த உறவுகளை பெரிய விஷயமாக தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள கூடாது. மிக நாகரிகமாக குழந்தைகள் கிட்ட நான் அதை சொல்றேன். கண்டிப்பாக இலைகளை போல, பூக்களை போல, காய்களை போல, கனிகளை போல வரும். ஆனா அவை நிரந்தரமான உறவு இல்லைன்னு அந்த மரத்துக்கு தெரியும். அடுத்த முறை மீண்டும் துளிர்க்கும், மீண்டும் பூக்கும், மீண்டும் காய்க்கும், மீண்டும் கனியாக மாறும். அப்போ ஒவ்வொரு தடவையும் கடந்து போகக்கூடிய உறவு என்று ஒரு நட்பு கல்லூரி வாழ்க்கையில் இந்த வயதில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்.
ஆனால் வந்த காரியம் கல்விக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மரத்துக்கிட்ட இருந்து இலையும் காயும் பார்த்துட்டோமே மேம், அதை தவிர மரத்துல இருக்கு மேடம், கிளைகள் எல்லாம் இருக்குல்ல. கிளைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன, மிகவும் உறுதியாக இருக்கின்றன, ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் ஒன்றும் மாறாது. ஆனா கூட மிக உறுதியான கிளைன்னு நீங்களும் நானும் நம்பினது, வீட்டுல வாசல்ல இருக்கக்கூடிய புளிய மரம் புளியங்கொம்பு அப்படின்னு நினைச்சது, ஊஞ்சல் கட்டி ஆடினது, 4 பேர் ஏறி உட்கார்ந்து ஊஞ்சல் கட்டி ஆடினது, அது அத்தனையும் உறுதியா இருக்கக்கூடிய கிளை 10 பனி வந்து 10 மழை வந்து ஒரு புயலும் வந்து போன பின்பு சடச்சடன் சத்தம் கேட்கும், பார்த்தா அப்படியே அருந்து முறிஞ்சு விழுந்திருக்கும் கீழே. சில உறவுகள் வாழ்க்கையில அப்படியும் வரும். கிளைகளை போல நீங்க நம்பிய உறவாக கூட இருக்கலாம், உங்களை விட்டு செல்லக்கூடிய உறவாக கூட இருக்கலாம், அதுவும் நிரந்தரம் அல்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மரம் மீண்டும் துளிர்க்கவும், மீண்டும் பூக்கவும், மீண்டும் காய்க்கவும் காரணமாக இருக்கக்கூடிய வேர்கள் இதுவரை வெளியே தெரிந்ததே கிடையாது. யாரும் வேற வெளியில எடுத்து அது கூட செல்ஃபி எடுத்தது கிடையாது. மரத்துக்கிட்ட நின்று எடுப்பீங்க, பூகிட்ட காய்கிட்ட எல்லார்கிட்டையும் நின்று எடுப்பீங்க. ஆனா எதை பத்தி கவலைப்பட்டது தெரியுமா? அந்த பூவும் காயும் கனியும் நீங்க பக்கத்துல போய் நின்று புகைப்படம் எடுக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இருட்டுக்குள்ள, கண்ணு தெரியாம மண்ணுக்குள்ள கல்லுக்குள்ள மோதி 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 போய் அடியில இருக்கக்கூடிய ஒற்றை துளி தண்ணீரையாவது கொண்டு வந்தா மட்டும்தான் மீண்டும் துளிர்க்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் 3 பேர், தாய், தகப்பன், ஆசிரியர். இந்த 3 பேர் தான் அந்த வேர்கள். இந்த 3 பேர்களை மனதுல வச்சுக்கோ. நீ எவ்வளவு மேல போனாலும் இன்னும் மேல போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். பொறாமை அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாத அந்த 3 பேர் எல்லா வருத்தங்களையும் தங்களுக்குள் வைத்துக் கொண்டு, எல்லா வேதனைகளையும் தங்களுக்குள் வைத்துக் கொண்டு, ஊரறிய கைத்தட்டல் வாங்குவதற்கு விண்ணை நோக்கி நீ வளர வேண்டும் என்று மண்ணுக்குள் தங்களை மீண்டும் மீண்டும் மறைத்துக் கொள்ளக்கூடிய உறவு இந்த தாயும் தகப்பனும் ஆசிரியரும். இவர்களை மனதில் எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துருவீங்க, எவ்ரிபடி வில் பி பிளேஸ்ட். எனக்கு அதுல ஒரு சின்ன மாற்றத்துக்குள்ள நான் சொல்லணும் ஒரு ஆசிரியராக. பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பொசிஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மிக சாதாரண கிராமத்திலிருந்து இந்தியாவின் மிக உயரிய பதவியில் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமது நீதியரசர், தட் இஸ் அ பொசிஷன், இட்ஸ் நாட் அ பிளேஸ்மெண்ட், இட் இஸ் அ பொசிஷன். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மிக உயரமான ஒரு நிலை அது. எல்லோரும் பிளேஸ் ஆகும். ஆனா பொசிஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையில வேற. பிளேஸ் ஆகி இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்க கிட்டயும் யாரும் மைக்கு நீட்டி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்க போறது இல்ல. ஆனா மிக சாதாரணமான கல்லூரிகளில் இருந்தும் வந்து ஒரு சந்திரயானுக்காக ப்ராஜெக்ட் ஹெட்டாக உட்கார்ந்து இருந்த நபர் முன்னால அத்தனை மைக்குகளும் போய் கேட்டது, நீங்க எப்படி உணர்ந்தீங்க, நீங்க எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? தட் இஸ் பொசிஷன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் ஒரு 10 பேர் காதாவது என்ன நோக்கி திரும்புங்கிற நம்பிக்கையில சொல்றேன். இந்தியாவில இதற்காக ஒரு தேர்வு இருக்கு, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் என்ஜினியர்ஸ் அப்படின்னு. நான் வந்து உங்களுக்காக வரதுக்கு காத்துட்டு இருந்த பொழுது இசியினுடைய ஹெச்ஓடி மேடம் கிட்ட அதுதான் கேட்டேன். மேடம், ரிசர்ச்சுக்குள்ள யாராவது போறாங்களா? கேட் எக்ஸாம் பத்தி யாருக்காவது தெரியுமா? போய் தேடுங்க. கையில இருக்கக்கூடிய மொபைல்ல தேட வேண்டியது அதுதான். வாட் இஸ் கேட், வை இஸ் கேட், வென் இஸ் கேட் அப்படின்னு பாருங்க. இது என்ன இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா, போனா நீங்க கல்பாக்கம் போனாலும் சரி, ஸ்ரீஹரிகோட்டா போனாலும் சரி, இல்ல தும்பா போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக குறைவாக இருக்கு. ஏன் அவ்வளவு குறைவாக இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே பிளேஸ்மெண்ட்டை நோக்கி போறோம். பிளேஸ்மெண்ட்டை நோக்கி போகக்கூடியவர்கள் 400 பேர் இருப்பார்கள் என்றால் ஒரு 10 பேராவது பொசிஷனை நோக்கி போகணும். அங்க போகிறதுக்கு இந்த கேட் அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸாம் மிகப்பெரிய விஷயம். அதனால்தான் சொன்னேன், 9ஆம் வகுப்பில் இருந்தே தொடங்கிடுவேன் உங்களுடைய நாலேஜ பத்தி. 9, 10, 11, 12 ஒவ்வொரு செமஸ்டரும் ஆழமாக, அகலமாக, அழுத்தமாக உலகில் உள்ள யாரோடோ நான் போட்டி போடுகிறேன், முகம் தெரியாத நபரோட போட்டி போடுகிறேன் என்று அந்த முனைப்போடு களம் இறங்கினீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 40 குழந்தைகளாவது ஒரு 10 வருடத்திற்குள் நீங்கள் இருக்கக்கூடியது அடுத்து இந்தியா அனுப்பக்கூடிய விண்கலத்தின் ப்ராஜெக்ட் ஹெட்டாக நிற்கக்கூடியது இதே கல்லூரியில் இருந்து வந்த, அதுவும் இந்த 11ஆம் தேதி 9வது மாதம் 2023 இருக்கக்கூடிய குழந்தை. முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் தான். இதே தேதியை மனதில் வச்சுக்கோங்க. 11ஆம் தேதி செப்டம்பர், 11ஆம் தேதி 9வது மாதம் 2033 ஒண்ணு வரும். அந்த 33 வரும் பொழுது இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கும்பலில் இருந்து ஏதாவது ஒரு குழந்தையாவது அப்பொழுது நடக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் ப்ரோக்ராமுக்கு இஃப் யூ பிகம் த சீஃப் கெஸ்ட், உங்களை இங்க கொண்டு வரணும், உங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தணும், உங்க கையில ஒரு பூங்கொத்து கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும். அப்போ முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளமையான உங்களுடைய துறை ஆசிரியர்களுக்கு எல்லாம் வயதாயிருக்கும், அவங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா கூட மாறி இருப்பாங்க. நீங்க மேடைக்கு ஏறி வரும்பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய அன்று வந்து சேர்ந்த குழந்தையுடைய தாய்கிட்டயோ தகப்பன்கிட்டயோ அவங்க சொல்லணும், அன்னைக்கு வந்து சேர்ந்த அன்னியிலிருந்து அந்த 4 வருட காலம் இந்த குழந்தைய நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இது கண்டிப்பா ஒரு நாள் 10 வருஷம் கழிச்சு
இங்க சிறப்பு விருந்தினரா வரதுக்குரிய எல்லா விதமான லட்சணங்களும் அந்த குழந்தைகிட்ட தெரியும். எல்லா போட்டிகளையும் முதல்ல வர குழந்தை, எல்லா விதமான விளையாட்டுலயும் முதல்ல பங்கெடுக்கக்கூடிய குழந்தை, பேப்பர் பிரசன்ட்னா முதல்ல வைக்கக்கூடிய குழந்தை, அசைன்மெண்டா சொன்ன தேதிக்கு 4 நாள் முன்னாலேயே வைக்கக்கூடிய குழந்தை, அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு குழந்தை, எப்பொழுதுமே கோல்டு மெடலிஸ்டா எங்க காலேஜ்ல இருந்த குழந்தை. நாங்க நினைச்சோங்க 10 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பெண்ணோ ஆணோ திரும்பி இந்த மேடைக்கு வரும், நான் ரொம்ப கர்வமா நான் இந்த குழந்தையுடைய டீச்சர் அப்படின்னு உங்ககிட்ட சொல்வேன்னு நினைச்சேன் அப்படின்னு உங்க டீச்சர் சொல்வாரே. ஆனால் அன்றைக்கும் நான் இருந்து எனக்கு இங்கிருந்து ஒரு அழைப்பு வருமே ஆனால் வருங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருப்பேங்கிறது அதோட பெரிய நம்பிக்கை. அப்போ இதே மாதிரி சார் கேட்பாரு, கடைசியில காது கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது கடைசி வரையில கேட்டிருப்பேன், உட்காந்துருப்பேன். ஏன்னா இது பூரா முன்னால பூரா இது அத்தனை பேருமே சீஃப் கெஸ்டா வந்து உட்காந்துருப்பாங்க. கடைசி வரையில உட்காந்துருப்பேன். அப்போ நீங்க இறங்கி போகும் பொழுது கண்டிப்பாக ஓடி வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்பேன். என்ன காரணம் சொல்றேன், விவசாயிக்கு மண்ணுல விதை போட்டா முளைக்குமா முளைக்காதான் தெரியும். ஆசிரியர்கள் போடுற விதை மனதுல, இந்த மனதுல போட்ட விதை முளைக்குமா முளைக்காதான், அது முளைச்சதுக்கு அப்புறம் அந்த விதை விருட்சமாகி வந்து மேடையேறி சொல்லாமல் ஆசிரியருக்கு தெரியவே தெரியாது இந்த விதை எங்கே போனது அப்படின்னு தெரியாது.